ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பட்டு பாவாடைக்கு இந்த மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கியிருக்கேன். சேம் இதே பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்களே இந்த டிசைன் வந்து காட்டினாங்க. அதே டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த ஒர்க்கில் வந்து என்ன மிஸ்டேக்னால், இந்த கீழே இருக்குது பாரியா பார்த்தீங்களா, அந்த வந்து கர்வ் டிசைன்ஸ் வந்து அந்த கர்வ் டிசைன் வந்து இடுப்பு கிட்ட வர்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கீழே போட்டு கொடுக்க சொன்னேன் செப்பரேட்டாக. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடுப்புக்கு சென்டரில் வர மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து ஏமாற்றமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. சாரீ தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க பாவாடை ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி. கொஞ்சம் மீந்த துணியை வந்து இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு வந்து பாவாடை ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து பாவாடைக்கு ஸ்டிச் பண்ணும்போது நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த பாவாடை வந்து இந்த ஃபுல் சாரீ அவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து நான் அந்த முந்தானையும் அப்புறம் அந்த டிசைன் வந்திருக்க பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த சாரியில் சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த பீஸை வச்சு தான் அந்த ஃபுல்லாக இதுக்கு வந்து இந்த பட்டுப்பாவாடை சட்டை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் வீவிங் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிளாத்தில் கொஞ்சம் வீவிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த பார்டரில். அந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் சைடு நல்லா இருக்கிற பார்டரை வச்சு தான் அந்த பாவாடையை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சாரீ முந்தானையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சென்டரில் இருக்கிற பார்ட்டு மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வந்து அந்த பாப்பா வந்து ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போது கொடுக்கும்போது நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு அவங்க கொடுக்குற துணி அப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது ஏதாவது அளவு கொடுத்துருந்தா அந்த நோட்டில் வந்து நான் என்ட்ரேட் பண்ணி வச்சுட்டோன்னா நாம் எப்போ ஸ்டிச் பண்ணுவோமோ அப்போ பார்த்து அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அளவெல்லாம் அவங்க கொடுக்கும்போதே எழுதி மார்க் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் கொஞ்சம் காட்டுறேன். நான் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருந்தாங்க பாவாடைக்கு. அவங்க வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 2 மீட்ரு வந்து பாவாடைக்கு லைனிங் கொடுக்க சொல்லியிருந்தேன். பாவாடை கிளாத் வந்து நான் மெயின் கிளாத் வந்து ஒரு 4 மீட்ரு வந்து சாரியில் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுக்கும் நம்ம தனியாக சில்க் காட்டன் எடுத்து தான் ஒர்க் போட்டிருக்கோம். அந்த 2 மீட்டர்லேயே நான் கொஞ்சமாக இந்த பாடிக்கு வந்து 2.5 மீட்டர் சொல்லியிருந்தேன். 1/2 மீட்டர் வந்து இந்த பாடி கிளாத் கட் பண்ணிவிட்டு நான் வந்து 2ஆக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லைனிங் பீஸுன்றது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம வந்து பாவாடை நம்ம சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது பாவாடை ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு இந்த காடா துணி அப்புறம் சம்மந்தமே இல்லாத ரேஷனில் கொடுக்குற வேஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்து தான் நம்மளுக்கு தைச்சிருப்போம். பட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து யாருமே தைக்கிறதில்ல. வேண்டாத துணியை வந்து யாருமே இந்த மாதிரி நேரத்தில் கூட யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த ப்ளவுஸ்க்கு என்ன லைனிங்கோ அது போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் முன்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கிளாத்தே வச்சு இந்த பாடிக்கெல்லாம் கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் தைக்கும் போது எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி தான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத வேஸ்ட்டு துணி இருக்கும் இல்லையா, வேஷ்டி அந்த மாதிரி துணியை வந்து தான் நம்மளுக்கு இந்த பாடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. சாரி பாவாடையோட கிளாத் கலர்லேயே துணி எடுத்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவோ நம்மளுக்கு டெய்லரிங்கில் எவ்வளவோ மாறியாச்சு, எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு டெய்லர்ஸுங்க வந்து கேட்குற துணியை வந்து நிறைய கஷ்டப்படுறவங்க எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற துணியை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அயர்ன் பண்ணாமல் நீட்டாகவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதிலே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு. இப்போல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ நாம் என்ன துணி சொல்கிறோமோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்மள ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. இப்போ நான் பாடிக்கு வந்து 2 கிளாத்தாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது. அது சிங்கிள் கிளாத்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோவா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்காது. கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து அந்த கிளாத் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து டபுளாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக வந்து இன்விசிபிளாக நெக்கு ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிட்டேன். நம்மளுக்கு எந்த ஒரு தையலும் தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நாவல்லாம் ஆயிடுச்சு இந்த பாவாடை ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை தைக்கணும், அதே சமயம் அவங்க கேட்ட டிசைனும் நமக்கு ஸ்டிச் பண்ணி தரணும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன்.
சூப்பராக இருந்துச்சு. அந்த பாப்பா வியர் பண்ணி காட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் கஸ்டமருங்க வந்து என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த டெய்லர்கிட்ட நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்மளை ஸ்டிச் பண்ணி தருவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளை தேடிட்டு வருவாங்க. அவங்க ஒரு டிசைன் காட்டி இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன், நான் எப்போவுமே ஒரே ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ண, ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண, வேறெல்லாம் எதுவுமே தைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நிறைய வந்து நம்ம கஸ்டமருங்க வந்து ஒரு சில நேரத்தில் பட்டுப்பாவோட கூட தைக்கிறதுக்கு அவங்க பசங்களுக்கு தைப்பாங்க. வெறும் ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறதுனா அப்போ ஒரு ஐட்டத்துக்கு ஒரு டைலராக வைக்க முடியுமா சொல்லுங்கள். அதனால் எல்லாமே நீங்களும் என்ன கேட்டாங்களோ அது வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து நம்மள மாதிரி வீடியோ சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க. அப்போ வந்து அந்த வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பொறுமையாக கொடுங்க. இப்போவே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு யாரும் கொடுக்குறதும் இல்லை. நாமளும் இப்போவே இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே ஸ்டிச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நாமளும் சொல்கிறதில்ல. ஒரு 2-3 டேஸ் பின்னாடி தான் நம்மளும் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த 2-3 டேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. தப்போ ரைட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னா கூட அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தரும்போது தான் நிறைய கற்றுக்க முடியும், நிறைய கஸ்டமரை நம்ம வந்து பிக்கப் பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த பாவாடை சட்டை எப்படி தைச்சேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டல, ஏன்னா லென்த்தியாக போகும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய வரும்போது உங்களுக்கு இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து போடுறேன், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போடுறேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதி நேரம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட முடியறதில்ல, பாதி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் போயிட்டுகிட்டே இருக்கிறதுனால வீட்டு வேலையும் செய்யணும், ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல. பட் வந்து நான் சின்ன சின்ன கிளிப்பாக நான் இந்த ப்ளவுஸ் வாங்கினேன், இந்த ப்ளவுஸை வந்து இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து போடுறேன். எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுற எல்லா கிளாத்து வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நான் போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். பட் வந்து நம்மளுக்கு நேரமும் கிடைக்கிறதில்ல. அதே சமயம் வந்து எடிட்டிங் பண்ணுற வேலை தான் ரொம்ப ஜாஸ்திங்க, டைம் ஆகும். நிறைய ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ பண்டிகை நேரம் அவங்கவுங்க ஊரில் வந்து மாரியம்மா பண்டிகை அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் வரும் தை மாதம் வந்தாவே. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்க முடியறதில்ல. நிறையா வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து உங்களுக்கு இனிமேல் 1 by 1 வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, அது பார்த்துட்டு நான் ஸ்டிச் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதே சமயம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டணும், ஸ்டிச் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு லேட் ஆனாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். நிறைய வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் பாடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பாடியில் வந்து அட்டாச் பண்ணணும். சூப்பராக நீட்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தாங்க இந்த ப்ளவுஸ் வந்து பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். குட்டி குழந்தை தான், அழகாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணி தரேன். கலரும் சூப்பராக இருக்குது. பாவாடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட வியூ வந்து இப்படி தான் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கா, ஒர்க்கு நீட்டாக இருக்கா, இந்த குழந்தைக்கு போடும்போது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே வந்து கொஞ்சம் அம்பர்லா கட் வர்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். கீழே பீஸ் வந்து தனியாக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மேலே மட்டும் ஒர்க் வரும், கீழே வந்து கொஞ்சம் ப்ளைனாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து நான் போட்ட ஒர்க்கு ஸ்லீவே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து வியூ வந்து இது தான். பாவாடை வந்து அழகாக நீட்டாக தைச்சிருக்கேன், அயன் பண்ணி வச்சுட்டேன்.
அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.